அடுத்து பட்டிமன்றம். மீரா மைதீன் அவர்களுடைய மகள் எம் அமீசா பீவி, சையத் முகமது அவர்களுடைய மகள் எஸ் அப்சானா, தாஜுத்தீன் அவர்களுடைய மகள் டி ரிஸ்வானியா, யூசுப் அவர்களுடைய மகள் ஒய் இஜாஸ், ஷாகுல் ஹமீத் அவர்களுடைய மகள் எஸ் வம்சூக் பீவி, ஃபைரோஸ் கான் அவர்களுடைய மகள் பி அஸ்மியா பேகம், சையத் இப்ராஹிம் அவர்களுடைய மகள் எஸ் சுமையா பர்வி. சொத்தா சொந்தமா? இன்னைக்கு இஸ்லாத்துல நிறைய கடமைகள் இருக்கு. ஜக்காத் கொடுக்கறது, ஹஜ்ஜி செய்யறது, குடும்பத்தை பார்த்துக்கிறது, இன்னும் எவ்வளோ இருக்கு. அப்போ ஒரு மனிதன்கிட்ட காசு பணம் இல்லை அப்படின்னா இந்த நன்மையான விஷயம் எதுவுமே சாத்தியமாகாது. இந்த கண்ணோட்டத்தில் பார்க்குறப்போ சொத்து நமக்கு பெரிய விஷயமா தான் தெரியுது. ஆனால் அதே சமயம் நம்மள்கிட்ட காசு பணம் இல்லைன்னா வெறும் பையன்னு சொல்லுவாங்க. இதே சொந்தம் இல்லைன்னா ஆனால் அதன்னு சொல்லுவாங்க. இப்படி ஒரு தனி மனிதனுக்கு சொத்தும் முக்கியம், சொந்தமும் முக்கியம். அப்போ அந்த மனிதன் அதிகமாக சம்பாதிக்க வேண்டியது எது? சொத்தா சொந்தமா என்பதே இம்மன்றத்தின் தலைப்பு. முதலில் சொத்து என்ற அன்னைக்கு சாதகமாக பேசுகிறார் சொத்து அணியினர். வாங்க அப்சானா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய நிர்வாக பெண் மக்களே, எங்கள் நிகழ்ச்சியை ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் தாய்மார்களே, சொத்து என்ற தலைப்பில் பேச வந்திருக்கும் எனது சொந்தம் என்ற தலைப்பில் பேச வந்திருக்கும் நியாயத்திற்கு கட்டுப்பட்டு தீர்ப்புலம் காத்து கொண்டிருக்கும் அருமை நடுவர்களே, உங்கள் அனைவருடைய பதிலையும் எதிர்பார்த்தவளாக எனது சலாத்தை எத்தி வைக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒரு மனிதன் அதிகமாக சம்பாதிக்க வேண்டியது எது? சொத்தா சொந்தமா? எவ்வளோ அருமையான தலைப்பு! மாஷா அல்லா. அல்லாஹ் தஆலா தன் திருமறையில் 62வது அத்தியாயத்தில் 10வது வசனத்தில் ஃபைதா குலியத்தி ஸலாத்து ஃபன்தஸரு ஃபில் அர்லி வப்தகு மின் ஃபதிலில்லாஹி வதுகுருல்லாஹ கஸீரன் லஅல்லகும் துஃப்லிஹூன். நீங்கள் தொழுது முடிக்கப்பட்டதும் பூமியில் அலைந்து அல்லாஹ்வின் அருளை தேடுங்கள், அல்லாஹ்வை அதிகம் நினையுங்கள், நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். இந்த குர்ஆன் வசனத்தை நாம் நல்லா கவனிச்சாலே நமக்கு புரியும். அப்பா அல்லாஹ்வே, நீங்கள் தொழுது முடிக்கப்பட்டதும் பூமியில் அலைந்து அல்லாஹ்வின் அருளை தேடுங்கள் என்று சொல்கிறான். இதிலிருந்தே நாம் நல்லா புரிஞ்சுக்கணும், அகிலத்தின் இரட்சகனை செல்வத்தை முதன்மையாக சொல்கிறான். ஆனால் என்னுடைய எதிரணியினர் இந்த செல்வத்தை சம்பாதிக்கிறதே தப்புன்னு பேச காத்திருக்காங்க. நான் அவங்கள பார்த்து ஒன்று கேட்குறேன், இன்னைக்கு சூழலில் ஒரு நாளைக்கு எவ்வளோ செலவாகும்? 500 ரூபாய் செலவாகும். அவங்க சும்மா சொல்கிறாங்க. அவங்களோட ஒரு நாள் செலவுக்கு 1000 ரூபாய் தேவைப்படுது. அப்போ அவங்க ஒரு நாள் செலவுக்கு 1000 ரூபாய் தேவைப்படுதுன்னா இன்றைய சூழல் ஒரு குடும்பத்தை ரன் பண்ண எவ்வளோ தேவைப்படும்? அதெல்லாம் சமாளிக்கணும். அவரவர் எவ்வளோ உழைக்கணும்? சும்மாவே உட்காந்துருந்தா எந்த சொந்தக்காரங்க நமக்கு செலவு பண்ண போகிறாங்க? மற்ற நேரத்தில் நம்மளோட நல்லா பேசுவாங்க, பழகுவாங்க, ஒட்டி உறவாடுவாங்க. ஆனால் காசு பணம்னு ஒரு தேவை வரப்போ நம்மளை விட்டு பிரிஞ்சு போயிடுவாங்க. இதான் இப்போ இருக்க சொந்தக்காரவங்க நிலைமை. காசு இருந்தால் ஒரு மதிப்பு, காசு இல்லாட்டி ஒரு மதிப்பு. நம்மளை 4 பேர் திரும்பி பார்க்கணும்னா 2 விதத்தில் இருக்கணும். ஒன்று பணக்காரனாக இருக்கணும், இல்லை பைத்தியக்காரனாக இருக்கணும். எல்லாரும் நிச்சயமாக பணக்காரனாக இருக்க தான் விரும்பும். அப்போ எதுக்கும் எல்லாத்துக்கும் பணம். ஒரு மனிதன் பிறந்தது இறக்கும் வரை எல்லா இடத்துலையும் பணம் தான் பேசும். பட்ஜெட் கீட் வாங்க வேணும், பைசா அதை கொடுத்தாதான் சைன் போடுறாரு நைஸா. அடுத்த குழந்தை பிறந்து 3 kg கூட இருக்காது, அதுக்குள்ளே ப்ரீ கேஜி சேர்க்கணும்னா அதுக்கும் தேவை காசு. அது மட்டுமா, ஸ்கூலு, காலேஜ், மேரேஜ், ப்ரெஸ்டேஜ், இப்படி எல்லா ஸ்டேஜுக்கும் தேவை காசு. இறுதியாக ஒன்று சொல்லி முடிச்சுக்கிறேன். அடிமைத்தனத்தை ஒழிப்பது பணம், அறியாமை அகற்றுவது பணம், வறுமையை ஒழிப்பது பணம், வாழ்வாதாரத்தை உயர்த்துவது பணம், நம்மை தலை நிமிர்ந்து வாழ வைப்பது பணமே பணமே பணமே. ஆக ஒரு மனிதன் அதிகமாக சம்பாதிக்க வேண்டியது சொத்துதான் என்று கூறி என் வாதத்தை நிறைவு செய்து கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மாஷா அல்லா, எவ்வளோ அருமையாக செல்வத்தோட சிறப்பை பற்றி பேசுனீங்க. அதுலேயும் குறிப்பாக ஒன்று சொன்னாங்க, 4 பேர் நம்மளை மதிக்கணும்னா ஒன்று பணக்காரனாக இருக்கணும், இல்லை பைத்தியக்காரனாக இருக்கணும். யாரு தான் பைத்தியக்காரனாக இருக்க ஆசைப்படுவாங்க? எல்லாரும் பணக்காரனாக இருக்க தானே ஆசைப்படுவாங்க. ஆனால் இன்னைக்கு அந்த பணமே மனிதனை பைத்தியமாக்குற நிலைமையில இருக்கு. இந்த நிலைமையிலேருந்து மனிதன் தெளிவாகணும்னா அதற்கு ஆறுதலாக உறுதுணையாக இருக்கிறது சொந்தம். அப்படின்னு சொந்தத்துக்கு ஆதரவாக பேசுகிறதா சொந்த அணியினர். வாங்கம்மா மௌசுக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வீடு என்னும் கூட்டுக்குள் அன்பு என்னும் சத்தத்தை கீச்சிடும் பாச பறவைகளாகிய என் அன்பு உறவுகளுக்கு என் இனிய சலாத்
கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த பட்டிமன்றத்தோட துவக்கத்துல நடுவர் ஒரு அருமையான குர்ஆனத்தை சொன்னாங்க. அந்த குர்ஆனத்தை நம்ம எல்லாரும் நல்லா கவனிச்சிருப்போம். வலமு அன்னமு அம்வாலுக்கும் அவுலாதுக்கும் ஃபித்னா வன்னல்லாஹ இந்தஹு அஜ்ருன் அலீம். உங்களின் மக்கள் செல்வமும் பொருட்செல்வம் சோதனை என்பதையும் நிச்சயமா அல்லாஹ்விடம் மகத்தான குழு உண்டு என்பதையும் அறிந்து கொள்ளுங்கள். நிச்சயமா உங்கள் செல்வங்களும் பிள்ளைகள் உங்களுக்கு சோதனையே. அகிலத்தின் ரச்சகன் ஐயா அல்லாஹ் தனது கலாமான குர்ஆன் ஷரீஃபில் சோதனை முதல்ல சொன்னதே செல்வத்தை பத்தியா. அப்படிப்பட்ட செல்வத்தை போய் உயிரோ பேசியிருக்காங்க. எதிரணி செல்வத்தால நன்மை இருக்கு, அதை நம்ம இருக்கல. ஆனா அப்படிப்பட்ட செல்வம் தான் மனிதர்களை இன்னைக்கு பாவத்தின் பக்கம் கொண்டு போய் சேர்க்குது. அந்த பாவம் என்னன்னு தெரிஞ்சாலும் எதிரணிய சொத்துக்கு சாதகமா பேசிட்டு போயிருக்கோம். நம்ம அனைவரின் பாசத்திற்கும் சொந்தக்காரர் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அல்லாஹ் தாலா ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் ஒவ்வொரு சோதனை இருக்கிறான். என்னுடைய சமுதாயத்திற்கும் அல்லாஹ் கொடுத்த சோதனை செல்வம் தான். ஆனா அதே நபிதான் மற்றொரு ஹதீஸ், யார் அல்லாஹ்வையும் மறுமையினாலையும் ஈமான் கொள்கிறாரோ அவர் குடும்பங்களுடன் சேர்ந்து வரட்டும். அப்ப பாருங்கவர்களே, நபியே சோதனைக்கு செல்வத்தையும் சொர்க்கத்துக்கு போற பாதையா உறவுமுறைகள்ல சொல்லி தந்திருக்காங்க. எதிரணியினர் பேசிக்கிட்டு இருக்கும் போதே ஒண்ணு சொன்னாங்க, செல்வத்தை சம்பாதிக்க தப்புன்னு நாங்க பேசணுமா. ஒரு பட்டிமன்றத்தோட தலைப்பை சரியா வழங்கல் நினைக்கிறேன். ஒரு மனிதன் எதை அதிகம் சம்பாதிக்க வேண்டும், சொத்தா சொந்தமா? இதான் என்றவர்கள் பட்டிமன்றத்தோட தலைப்பு. ஆமா ஆமா. அப்ப நம்மளோட அன்றாட தேவைக்கோ குடும்பத்தை பார்த்துக்கிறதுக்கோ பணம் நமக்கு தேவைதான். அதை சம்பாதிக்க தப்பில்லை. ஆனா அதே பணத்தை பெருசா நினைச்சு குடும்ப உறவுகள் அந்த உறவால ஏற்படக்கூடிய சந்தோஷத்தை இழக்கிறதா தப்புன்னு சொல்றேன். அப்போது ஆனந்தமான வாழ்க்கை வாழ ஆடம்பரம் நமக்கு தேவையில்லை. அன்பானவர்கள் நம்மளோடு இருந்தாலே போதும். அடுத்தது எதிரணி இன்னொன்னு சொன்னாங்க, 4 பேர் நம்மளை திரும்பி பார்க்கணுமா, ஒண்ணு பணக்காரனா இருக்கணுமா இல்லைன்னா பைத்தியக்காரனா இருக்கணுமா. அது என்னமோ உண்மைதான். எல்லாரும் பணக்காரனா இருக்கதான் ஆசைப்படுவோம். ஏன் நாங்களும் அதான் ஆசைப்படுறோம், இல்லைன்னு சொல்ல. ஆனா அதே பணமே உறவுகளை ஆதரிச்சு சேர்ந்து வாழ்ந்தாதான் கிடைக்கும். எப்படின்னு யோசிக்கிறீங்களா? இது சம்பந்தமா நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸ்ல கூறினார்கள், ஒருவர் செல்வ வளம் தமக்கு வழங்கப்பட வேண்டும் அல்ல தம் வாழால் அதிகரிக்கப்பட வேண்டும் என்று விரும்பினார் அவர் தம் உறவுகளோடு சேர்ந்து வாழட்டும். நபி உங்களுக்கு செல்வ வளம் அதிகரிக்கணும்னா முதல்ல உறவுகள் கண்ணப்படுத்துங்க, அவர்களோடு சேர்ந்து வாழுங்க தான் சொல்லியிருக்காங்க. உன்னை விரும்பும் அனைத்து உறவுகளையும் உண்மையாக நேசி. சிறு சிறு முத்துக்களை கொடுத்தால் தானே மலை உருவாகும். அதுபோல நேசம் கொண்ட உறவுகளுடன் சேர்ந்து கொண்டே அன்பு என்ற வாழ்க்கையின் விலை மதிப்பு உயர்ந்து கொண்டே போகட்டும் உன் வாழ்வு. எனவே ஒரு மனிதன் அதிகமாக சம்பாதிக்க வேண்டிய சொத்தை விட சொந்தம் தான் என்று கூறி என் வார்த்தை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எவ்வளோ அருமையா பேசுறீங்க. உங்க பேச்சை கேட்டு எதிரணியினரே ஆஃப் ஆயிட்டாங்கல்ல. அதுலேயும் குறிப்பா உறவுகளோட முக்கியத்துவத்தை பத்தி ரொம்ப சிறப்பா விளக்கமா சொன்னீங்க. எதிரணியினர் பேசுற நிலைமையில இருக்காங்களான்னு பார்ப்போம். வாங்க மரிஸ்வானியா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒரு மனிதன் அதிகமா சம்பாதிக்க வேண்டியது எது, சொத்தா சொந்தமா? எல்லாருமே என் தோழி பேசிட்டு போனாங்க சொந்தத்தை பத்தி. அந்த சொந்தத்தை பத்தி நானும் கொஞ்சம் சொல்றேன். இன்றைய சூழ்நிலையில நம்ம வீட்டில் திருமணத்தை வச்சுட்டு உடையநகல்கிட்ட போய் ஒரு உதவி கேட்குறோம். ஆனால் இன்னைக்கு எந்த உடையநகல் நமக்கு பண உதவி பண்ண காத்து இருக்காங்க? வேணா கடனாவோ வட்டிக்கோ பணம் தேன், அதையும் இத்தனை மாசத்துக்கு திருப்பி தந்துடணும்னு சொல்லி தான் பணத்தை தராங்க. சில பேர் வசதி இதுவும் கடனா கூட 1 ரூபாய் தரது கிடையாது. காரணம் கொடுத்து காசை எப்படி திரும்ப கேட்கறது. ஆனால் தான் இன்னைக்கு அதிகமான பேர் வட்டி வாங்கினே இருக்காங்க. வட்டி வாங்குறது பாவம்னு தெரியுது. ஆனால் அந்த பாத்தின் பக்கம் தள்ளுறது யார்? உறவினர்கள் தானே. இதே நம்மள்ட்ட காசு பணம் தான் 4 பேர்கிட்ட கைண்டுமா இல்லை வட்டிக்கு பாதனைக்கு பாதை தான் சம்பாதிப்போமா? நல்லா யோசிச்சு பாருங்க நடுவர் அவர்களே. நீ சொல்றது உண்மைதான். இன்னைக்கு குமருக்கு திருமணம் வச்சிருக்கோன்னு சொல்லி உறவுகள்கிட்ட போய் பண உதவி கேட்டா எந்த உறவு பண உதவி செய்ய தயாரா இருக்கு? சரியா சொன்னீங்க. உதவி செய்ய முன்வராத அந்த உறவு அன்னைக்கு உதவின்னு கேட்டு போயிருந்தப்போ எங்கே போயிடுச்சு? என் எதிரில் நின்று பேசிட்டு இருக்கும்போதுன்னு கேட்டாங்க. அதிகமாக சம்பாதிக்கணும்னு ஆசைப்பட்டு குடும்பம் வச்சிருக்கேன். இன்றைய சூழ்நிலையில் நம்ம சம்பாதிக்கிற காசு அன்றாடத்தை வைக்க பார்த்தல. இதில் இன்னும் ஸ்கூல் செலவு, மருத்துவ செலவு, சேமிப்பு இன்னும் எவ்வளோ இருக்குது. இது எல்லாத்துக்கும் தகுந்த காசு. இந்த பணத்தை சம்பாதிக்கிறதுன்னு எல்லாரும் ஆசைப்படுறோம். ஆக ஒரு மனிதன் அதிகமாக சம்பாதிக்க வேண்டிய சொத்து தான் என்று ஆணித்தனமாக கூடிய பிடிக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மாஷா அல்லாஹ், எவ்வளோ அருமையா செல்வத்தோட சிறப்பை பற்றி சொன்னீங்க. சரி பார்ப்போம். இதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு சொந்த அணி பதில் கொடுக்க வராங்க. வாங்க மஸ்மியா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒரு மனிதன் அதிகமாக சம்பாதிக்க வேண்டியது எது? சொத்தா சொந்தமா? எதிரணியினர் பெரிய பேச்சாளரா இருப்பாங்க போல, அதான் இப்படி கவிதையாவே பேசிட்டு போயிட்டாங்க. சரி, இப்ப நான் என் பேச்ச தொடங்குறேன். எதிரணியினர் பேசிக்கிட்டு இருக்கும் போதே ஒண்ணு சொன்னாங்க. திருமணத்தை வச்சுக்கிட்டு உறவினர்கிட்ட போய் பண உதவி கேட்டா யாருமே செய்ய மாட்டாங்களாம். வேணும்னா கடனாவோ இல்ல வட்டிக்கோ வேணுமா தான் கொடுப்பாங்களாம். சுத்த போய் நடுவரவர்களே, இன்றைய சூழ்நிலையில எவ்வளவோ ஏழை குமரல் தாய் தந்தை இழந்தவர்கள்லாம் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் எப்படி திருமணம் நடக்குன்னு யோசிச்சு பார்த்தாங்களா? காசு பணம் எல்லாட்டையும் இருக்கும். அதுக்காக அந்த காசா இன்னைக்கு மண்டபம் பிடிச்சி கல்யாண விருந்து ஏற்பாடு செஞ்சு வர்ற உறவினரை வாசல்ல நின்று வரவேற்று திருமணத்தை நல்லபடியா முடிச்சு பொண்ணை மாப்பிள்ளை வீட்டுக்கு அனுப்பி அவர்களுக்கு உரிய சடங்கெல்லாம் பண்ணி மறுநாள் பொண்ணளிக்கிறவரை யாரு? உறவினர்கள் தானே. இதுல எவ்வளவோ வசதியான வீட்டுல திருமணம் வச்சாலும் அங்க சொந்தக்காரவனு 4 பேர் இல்லைன்னா அங்க எல்லாரும் என்ன சொல்லுவாங்க? காசு காசுன்னு அலைஞ்சு உறவெல்லாம் பகச்சுக்கிட்டான் போல. அதான் யாருமே கல்யாணத்துக்கு வரல இப்படித்தானே சொல்லுவாங்க. இப்ப நம்ம வீட்டுல ஒரு ஃபங்க்ஷன் வருது. நம்ம முதல்ல யாரை போய் இழப்போம்? நம்ம சேர்த்து வச்ச நகை, நம்ம வாங்கி வச்ச சீஜாமா, நம்மள்ட்ட உள்ள சொத்து, இதுக்கதெல்லாம் பத்திரிக்கை வைப்போம். சரி, அதை கூட விடுங்க. நம்ம கல்யாணத்துல பத்திரிக்கை அடிக்கிறோமே, நம்ம யார் யார் பேரெல்லாம் போடுவோம்? நம்ம பாப்பா, அம்மா, அண்ணன், தம்பி, உங்க எல்லார் பேரையும் தானே போடுவோம். நம்ம அப்படித்தான் போடுவோம். ஆனா எதிரணியினர் வீட்டுல ஃபங்க்ஷன்லாம் வந்தா பத்திரிக்கை அடிக்கும் போது உலகத்துல யார் யாரெல்லாம் பணக்காரர் இருக்காங்களோ பேர்லாம் தேடி தேடி பத்திரிக்கையில போடுவாங்க போல. அப்புறமா எதிரணியினர் முடிக்கும் போது ஒரு பாடல் வரியை சொன்னாங்க. ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசு இருந்தா வாங்கலாம். அதுக்கு அடுத்த வரி அவங்களுக்கு தெரியல போல. அதையும் நானே சொல்றேன். ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசு இருந்தா வாங்கலாம், அம்மாவை வாங்க முடியுமா? நம்ம ஆசைப்படுற எல்லா பொருளையும் காசை தூக்கி போட்டா நமக்கு கிடைச்சிடும். ஆனா உறவுகளை விலை கொடுத்து வாங்க முடியுமா? சரி, இவ்வளோ பேசுனாங்களே, இப்ப என்கிட்ட நிறைய பணம் இருக்கு, இவரை நான் விலை கொடுத்து வாங்க ஆசைப்படுறேன், என்னால வாங்க முடியுமா? அது எப்படிமா முடியும்? அவங்களே அவங்க வீட்டுல கருவேப்பிலை கொத்த மாதிரி ஒன்னே ஒண்ணு கண்ணே கண்ணேன்னு இருக்காங்க. சரியா சொன்னீங்க. அப்ப இந்த உலகத்துல காசு கொடுத்து வாங்க முடியாதது அது ஒன்னே ஒண்ணுதான், அது உறவு தான். அப்ப ஒரு மனிதன் அதிகமாக சம்பாதிக்க வேண்டிய சொத்தை விட சொந்தமே என்று கூறி விடை பெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பரவாயில்ல, சொத்து நீங்க என்ன சொன்னாலும் அதுக்கு நாங்க கொஞ்சம் கூட செலவச்சாங்க இல்லைன்னு நிரூபிச்சிட்டீங்க. என்னம்மா, பேச தயாரா தானே இருக்கீங்க? நிச்சயமா நடுவர்களே. சரி, வாங்க பாத்துருவோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒரு மனிதன் அதிகமாக சம்பாதிக்க வேண்டியது சொத்தா சொந்தமா? நீங்க சொல்லுங்க நடுவர்களே, சொத்தா சொந்தமா? என்னம்மா என்னைய கோத்து விடுற? பயப்படாம தைரியமா சொத்துன்னு சொல்லுங்க, நாங்க பாத்துக்கிறோம். திருவள்ளுவர் ஒரு குறளில் செல்வத்தை பத்தி ரொம்ப சிறப்பா சொல்லியிருப்பார். பொருளல்லவரே பொருளாக செய்யும் பொருளது இல்லை பொருள். ஒரு பொருட்டாக கூட மதிக்கத்தகாத மனிதனையும் உயர்ந்த எல்லோரையும் மதிக்கத்தகுந்த மனிதனாக மாற்றுவது இந்த செல்வம் தான். செல்வம் நம்மள்ட்ட இருந்தா நம்மளை விட்டு போன எத்தனையோ உறவுகள் நம்மளை தேடி வரும். அப்படிப்பட்ட சூழ்நிலை தான் இன்றைய சூழ்நிலை. காசே தான் கடவுளடா அப்படிங்கிற பாட்டை நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். காசு இல்லைன்னா அந்த உலகத்துல எதுவுமே இல்லை. சரி, இவ்வளவு ஏன் நம்ம நிற்கிற ஸ்டேஜ், நம்ம பேசிக்கிட்டு இருக்க மைக்கு, நம்ம பட்டிமன்றத்தை கொடுக்க ரெடி பண்ணி வச்சுக்கோம் ப்ரைஸு, இதெல்லாம் அவங்க கூட தேவை காசு தானே. அப்ப நீ ஏன் முடிவு பண்ணிட்ட நம்ம பட்டிமன்றத்துக்கு பிரைஸ் தருவாங்கன்னு? நிச்சயமா நடுவர்களே, இப்போ பரிசே இல்லாமல் இந்த பட்டிமன்றத்தை நடத்தணும்னு சொன்னால் இவங்க ஒத்துப்பாங்களா? சரி, இவங்க விடுங்க, இவங்களுடைய பேரண்ட்ஸ் ஒத்துப்பாங்களா? இது ரெண்டையும் விடுங்க. உங்களுக்கே பேமெண்ட் இல்லைன்னு சொன்னா தீர்ப்பு சொல்ல நீங்க வந்திருப்பீங்களா? என்னம்மா அங்க சுத்தி இங்க சுத்தி கடைசியில என்கிட்டயே வர்ற? சும்மா சொல்ல நடுவர்களே, என் எதிரணியினர் அதிகமாக சம்பாதிப்பது தப்புன்னு சொல்லி பேசுறாங்களே. இன்னைக்கு நம்ம தேவைக்கு அதிகமாக சம்பாதிச்சு வச்சாதான் நாளைக்கு நம்முடைய பிள்ளைகள் உதவியா இருக்கும். ஒரு மனிதர் மௌத்தா போறப்போ அவருக்கு நீ எந்த ஒரு சொத்தும் சேமிப்பும் இல்லைன்னா அவருக்கு பிறகு குடும்பத்தோட நிலைமை யோசித்து பாருங்கள். சாதாரண தேவையா இருந்தா கூட அடுத்தவங்க கிட்ட கையேந்த நிலைமை வரும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சஹாபி, யா ரசூலல்லாஹ், நான் மரண தருவாள் இருக்கிறேன், என்னிடம் நிறைய சொத்துக்கள் இருக்குது, அதில் 3 பங்கு ஏழைக்கு தர்மம் செய்யலாமா என கேட்டார்கள். அதற்கு நபியர்கள் வேண்டாம் என்று கூறினார்கள். பிறகு பாதியாவது ஏழை தர்மம் செய்யலாமா என கேட்டார்கள். அதற்கும் நபியவர்கள் வேண்டாம், உங்களுக்கு பிள்ளைகள் இருக்கிறது, உமக்கு பிறகு உமது பிள்ளைகள் அடுத்தவங்க கிட்ட கையே நிலைமைக்கு ஆளாக்கி விட வேண்டாம். ஆகையால் 3 பங்கு அந்த பிள்ளைகளுக்கும் 1 பங்கை ஏழைகளும் தர்மம் செய்யுங்கள், அதுவே உங்கள் சிறந்தது என்று கூறுவார்கள். அருமையான நடுவர்களே, இன்னைக்கு நம்ம தேவைக்கு அதிகமாக சம்பாரிச்சு வச்சாதான் நாளைக்கு நம்முடைய வாரிசுக்கு உதவியா இருக்கும். நம் தேவைக்கு மட்டுமே சம்பாரிச்சா அது எப்படி நம் பிள்ளைகள் உதவியா இருக்கும்? நம்மளுடைய காலத்துக்கு பிறகு நம் பிள்ளைகளை அடுத்தவங்க கிட்ட கையேந்தாமல் கௌரவமா வாழ ஆசைப்பட்டா நாம் அதிக சொத்தை சம்பாதிக்கணும். ஆக ஒரு மனிதன் அதிகமாக சம்பாதிக்க வேண்டிய சொத்து 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 என்று கூறி என் வாதத்தை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
எவ்வளோ அருமையாக செல்வத்தோட சிறப்பை பற்றி பேசுனீங்க. சரி பார்ப்போம், இதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு நம்ம சொந்த அணி பதில் கொடுக்க வராங்க. வாங்கம்மா சுமையா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இங்கு அமர்ந்திருக்கும் என் அன்பான உறவுகளுக்கு சொர்க்கத்தின் சொத்தான சலாத்தினை முத்தாக தெரிவித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒரு மனிதன் அதிகமாக சம்பாதிக்க வேண்டியது எது? சொத்தா சொந்தமா? அல்ஹம்துலில்லாஹ், ரொம்ப சிறப்பா என்னோட நண்பர்கள் எல்லாம் பேசிட்டு போனாங்க. இப்போ நான் என்னோட வாதத்துக்கு வரேன். முதலாவதா அப்சானா வந்தாங்க. 4 பேர் நம்மளை திரும்பி பார்க்கணும்னா ஒன்று பணக்காரனா இருக்கணும், இல்ல பைத்தியக்காரனா இருக்கணும்னு சொன்னாங்க. அவங்க எதை நினைச்சு அப்படி சொன்னாங்கன்னு தெரியல. ஆனா இன்னைக்கு நாட்டுல நிறைய பேர் காசு, பணம், சொத்து, நகை இப்படி நிறைய சேர்த்து வச்சு அதை எப்படி செலவழிக்கிறதுன்னு தெரியாம பைத்தியமா தான் அலைஞ்சுக்கிட்டு இருக்காங்க. 2வதா ரிஸ்வானியா வந்தாங்க. கல்யாணத்துல கரிசோறு போடலன்னு உறவினர்கள் எல்லாம் குறை சொல்றாங்கன்னு சொன்னாங்க. நம்ம வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன்னா அங்கே உறவினர்கள் எல்லாம் சேர்ந்து பேசுறது, கேலி கிண்டல் செய்கிறது, இதெல்லாம் பாசத்தாலே தவிர குறை சொல்கிற நோக்கத்தில் இல்லை. இதை முதல்ல சரியாக புரிஞ்சுக்கணும். இறுதியாக இஜாஸ் வந்தாங்க. ஒரு பொருளாக கூட மதிக்க முடியாத மனிதனையும் உயர்ந்த எல்லோரும் மதிக்க தகுந்த மனிதராக மாற்றுறது செல்வம்னு சொன்னாங்க. அதனால தான் இன்னைக்கு நாட்டில் தகுதியே இல்லாத மனிதருக்கு உயர் பதவிகள் கிடைக்குது. அந்த பதவியை அவங்க கையில் வச்சுக்கிட்டு என்னென்ன பண்ணுறாங்க? இப்படி எதுக்கு எடுத்தாலும் பணம் பணம் பணம், கண்ணை மூடுனா பணம், கண்ணை முழிச்சா பணம், உட்கார்ந்தா பணம், நின்றா பணம். இதனால அல்லாஹ் தாலா கொடுத்த அருட்கொடையான தூக்கம் சரியா கிடைக்கிறது இல்ல. இன்னைக்கு நாட்டுல எத்தனை பணக்காரங்க தூக்க மாத்திரை இல்லாம தூங்குறாங்க. அடுத்ததா வாரிசுகளுக்கு சொத்தை விட்டுட்டு போகணும், அதுக்காக சம்பாதிக்கணும்னு சொன்னாங்களே. இன்னைக்கு சொத்தை சேர்த்து வச்சவங்க மௌத்தா போயிட்டு அவங்களோட வாரிசுகள் எல்லாம் என்ன பண்ணுவாங்க? மௌத்தாகி 1 வாரம் கூட இருக்காது, அதுக்குள்ள எனக்கு இந்த சொத்து உனக்கு அந்த சொத்துன்னு பாகம் பிரிப்பாங்க. இப்படி நம்ம ஆசையா சேர்த்து வச்ச சொத்தால நம்ம குடும்பத்துல பிளவு ஏற்பட்டு உறவை முறிச்சு வாழக்கூடிய நிலைமை ஏற்படுது. நம்ம எல்லாருமே துருக்கி, சிரியாவில் நடந்த சம்பவங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். அவங்கள்ட்ட போய் கேட்டு பாருங்க, நீங்க எதை நினைச்சு கவலைப்படுறீங்கன்னு. அதுக்கு அவங்க சொல்ற ஒரே பதில், நாங்க காசு, பணம், சொத்து, சுகத்தை இழந்ததை பத்தி கவலைப்படல. எங்களோட உறவினர்கள் எல்லாம் எங்களை விட்டு பிரிஞ்சிட்டாங்க, இப்போ நாங்க அனாதையா இருக்கோம்னு சொல்லுவாங்க. அப்போ உறவுகளோட அருமை இருக்கிறப்ப புரியாது, அது நம்மளை விட்டு பிரிஞ்சதுக்கு அப்புறம் தான் புரியும். முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸில் கூறினார்கள், லா யதஹுலுல் ஜன்னத காத்தியூன், உறவை முறிப்பவர் சுவனம் செல்ல மாட்டார். இந்த உலகத்துல வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதனின் இலக்கும் சுவனம் தான். அந்த சுவனத்தை அடைய எத்தனையோ வழிகள் இருந்தாலும் அதில் மிக சிறப்பான வழியாக உறவுகளை ஆதரித்து வாழ்வது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். எனவே ஒரு மனிதன் அதிகமாக சம்பாதிக்க வேண்டியது சொந்தமே 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 என்று ஆணித்தரமாக கூறி என் வாதத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், ரொம்ப சிறப்பாகவே 2 அணியினர் தங்களோட வாதங்களை முன் வச்சாங்க. முதலாவதா சொத்து அணியினர், ஒரு மனிதன்கிட்ட காசு, பணம், சொத்து இதெல்லாம் இருந்தாதான் மதிப்பு, இதெல்லாம் இல்லைன்னா அவனை யாருமே மதிக்க மாட்டாங்கன்னு பேசிட்டு போனாங்க. இல்லவே இல்லை, எல்லா நிலைமையிலையும் சொந்தம் தான் முக்கியம். சொந்தத்தை ஆதரிச்சு வாழ்ந்தா தான் நம்ம கிட்ட காசு, பணம், சொத்து இதெல்லாம் சேரும்னு சொந்த அணி பேசிட்டு போனாங்க. இங்கே நம்ம ஒரு விஷயத்தை நல்லா விளங்கிக்கணும். செல்வம் இறைவனுடைய அருள், அது அல்லாஹ் தஆலா எல்லோருக்கும் வழங்குறதில்லை. செல்வம் வழங்கப்பட்டவர் நிலைமையும் செல்வம் வழங்கப்படாதவர் நிலையும் சற்று சிந்தித்து பாருங்கள். செல்வம் வழங்கப்பட்டவரை விட செல்வம் வழங்கப்படாதவரிடம் அறிவு, திறமை, கல்வி இது அனைத்தும் இருக்கின்றது. ஆனால் இருப்பினும் அவர்கள் ஏழைகளாக இருக்கிறார்கள். அப்ப செல்வம், அறிவு, திறமை, கல்வி இவற்றால் கிடைப்பதில்லை. இது முழுக்க முழுக்க அல்லாஹ்வின் அருள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸில் எழுதினார்கள், தன்னுடைய நிழலை தவிர வேறு நிழலே இல்லாத மறுமை நாளில் அல்லாஹ் தஆலா 7 பேருக்கு மட்டும் தனது அர்ஷின் நிழல் அளிப்பான். அதில் ஒருவர் தனது வலதுகரம் செய்த தர்மம் இடதுகரத்திற்கு தெரியாமல் பார்த்து கொள்பவர். இது போன்று நிறைய ஹதீஸ்கள், சிறப்புகள் இந்த செல்வத்தின் மூலமா கிடைக்குது. அப்ப இதை ஒரு மனிதன் அதிகமாக சம்பாதிக்கிறதுல தப்பு இல்லை. ஆனா அதே சமயம் எவ்வளவுதான் ஒரு மனிதன்ட்ட லட்சக்கணக்கில், ஆயிரக்கணக்கில் சொத்து இருந்தாலும் அவன் உறவுகளுக்கு கொடுக்க வேண்டிய கண்ணியம், மரியாதை இதை சரியா கொடுக்கணும். காசு, பணம் இன்னைக்கு வரும், நாளைக்கு போகும். ஆனா என்னைக்குமே நம்ம கூட துணையா ஆறுதலா இருக்கிறது சொந்தம் மட்டும்தான்.
அல்லாஹ்தாலா உறவு முறையை படிக்கும் போது இரத்த உறவை பார்த்து யார் உன்னுடன் சேர்ந்து கொள்கிறானோ நானும் அவனுடன் சேர்ந்து கொள்வேன், யார் உன்னுடன் துண்டித்துக் கொள்கிறானோ நானும் அவனுடைய தொடர்பை துண்டித்துக் கொள்வேன் என்று கூறுகிறான். உறவுகள் ரொம்பவே வித்தியாசமானது. நம்மளை கவலைப்படுத்துறதும் உறவாதான் இருக்கும், நம்ம கவலையை நீக்கிறதும் உறவாதான் இருக்கும். இதில் நம்மளுடைய உறவு எந்த விதமாக இருந்தாலும் நாம் அவர்களுடன் சேர்ந்து உறவு முறையோடு சுவனத்தில் நுழைய எல்லாம் உள்ள அல்லாஹ் அருள் புரிவானாக. ஆமீன். எனவே ஒரு மனிதன் அதிகமாக சம்பாதிக்க வேண்டியது சொத்துக்காக இல்லாமல் உண்மையான முறையில் வரும் சொந்தமே என்று தீர்ப்பு வழங்கி இந்த பட்டிமன்றத்தை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தகுவான அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.